சரி தம்பி. ஏன் காட்டா, என் 20 வருஷம் சர்வீஸ்ல இந்த கூஜாவுக்கு தான் மதிப்பு வச்சிருக்கேன், அதை கீழே போட்டுட்டியா? யோ ஜனே, மரியாதையை பேசியா, கொஞ்சம் பார்த்து பேசியா. என்ன பார்த்து பேசு? எவ்வளவு பெரிய மனுஷன் கலைஞர்கள் கிட்ட போய் கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏப்பில்ல, நீங்க இங்கதான் இருக்கிறீங்க, இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தா ஒண்ணுமே சொல்லல. இங்கதானுங்களே எங்க டான்ஸ் ப்ரோகிராமே இருக்குது. பொண்ணுங்க ஆடுதே. ஏ ராணி, தானே சீக்கிரம் வாங்க. எங்க இந்த கான்ட்ராக்ட்கார பயல்களை காணோம்? காரும் கொண்டு வரல, ஒண்ணும் கொண்டு வரல, கடைசியில பிளாட்பாரத்திலேயே நிறுத்திடுவாங்க போல இருக்கேன். ஏன் பிள்ளை நீங்க தான் பிளாட்ஃபாரத்துல நிக்கிறீங்க, நான் கார்ல உங்களை ட்ராப் பண்ணிட்டு போறேன். ரொம்ப சந்தோஷம். நீ போட்டு படுக்கலாம், பேங்க்ல போ. குவான் சரி குவான் சரி நீங்க என்ன போத பங்களாக்குள்ளேயே கோவில் கட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமாப்பா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீ பங்களாக்குள்ள வர பாரு, அதனால ஃபேக்டரியில அவன் கையில ஒப்படைச்சிட்டு நான் நிம்மதியா ராமாயணம் கேட்டு இருக்கலாம்னு பாக்குறேன். ஓஹோ, ராமாயணம் கேக்குறீங்களா? ஏன் ஃபாதர், நான் சின்ன வயசா இருக்கும்போது ராமாயணம் கேட்டீங்க, காலேஜ்ல படிக்கும் போது ராமாயணம் கேட்டீங்க, இப்ப ஃபாரின்ல படிச்சுட்டு வரேன், இப்போ ராமாயணம் கேக்குறீங்க. ஒரே கதையை கேட்கறீங்களே, போர் அடிக்கல உங்களுக்கு? ஃபாரின்ல எல்லாம் இன்னைக்கு ஒரு கதை கேட்டானா மறந்துடுவாங்க, நாளைக்கு வேற கதை கொண்டாட. ராமாயணத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? காது குளிர கேட்கக்கூடிய ஒரே ஒரு கதை ராமாயணம். ராமாயணமே தான்டா. எங்க பாட்டம் கேட்டா, எங்க அப்பன் கேட்டா. இப்ப நீங்க கேக்குறீங்க, நாளைக்கு என்ன கேட்க சொல்லுவீங்க? ஏன்னா ஃபாதர் பிரான்ஸ்ல இந்த லவ் ஸ்டோரிஸ் புக்ஸ் வாங்கி வந்திருக்கேன், அதை படிங்க. அமெரிக்காவில் வந்து கிரைம் சப்ஜெக்ட் புக்ஸ் வாங்கி வந்திருக்கேன், அதை படிங்க. பிரெயின் இம்ப்ரூவ் ஆகும், ஜாலியா இருக்கும். சொல்ற ஏடா பக்கத்திலே நிக்கிறாங்க, சௌக்கியமான ஒரு வார்த்தை கூட கேட்காம போறிய. யாரு ஏடா அப்படி பாக்குற? நம்ம கண்ணாயிரம், நம்ம பரது முத்து. நம்ம ஃபேமிலியை சேர்ந்தவங்களா? அப்படிதான், நம்ம மேனேஜரு, நம்ம மேஸ்திரி. மேனேஜர் மேஸ்திரி லேபர் டிபார்ட்மெண்ட்ட போய் நம்ம நான் என்ன கண்டேன்? மேனேஜர் மேஸ்திரிக்கு ஒரு நல்ல படிச்சவங்கள வைக்க கூடாது, இவங்கள வச்சிருக்கீங்களே, என்ன ஃபாதர்? நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல் மார்வலஸ். கலா ராணியே வந்து ஆடின மாதிரி இருந்துச்சு. தம்பி, இந்த மாதிரி 1000 பேர் சொல்லியிருக்காங்க, புதுசா ஏதாவது சொல்லுங்க, நான் கேட்கறேன். என் லைஃப்ல இந்த மாதிரி டான்ஸ் பார்த்தது ஒரே வாட்டி தான். என்ன பார்த்துட்டு? அங்க எங்க? ஜூலே. என்ன மிருக காட்சி சாலையிலையா? அங்க ஒரு மயில் டான்ஸ் ஆடிச்சு பாரு, அது மாதிரி அடிச்சுவோம் பொண்ணு. சாத்தியாடி, நம்ம பொண்ணு ஆட்டத்தை மயிலுக்கு சமானமா சொல்றாரு. கரெக்ட் மிஸ்டர் பலாய், கரெக்ட். ஏன் பலாய், எல்லாரும் தங்கி 1 வீக் இருந்துட்டு போங்களேன் ஜாலியா. மைனர்வா, மன்னிக்கணும். ஏன் பெரிய மனுஷங்கிட்ட போய் தொணன்னு பேசிக்கிட்டு இருக்க? குழந்தையும் பிரியப்படுது, எனக்கும் ஊரை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, கொஞ்ச நாளைக்கு தங்கிட்டு தான் போவமே. போச்சுடா, எல்லாம் மைனர் பக்கமே சாஞ்சிடுச்சா? நீ கவலைப்படாதே மிஸ்டர் பிள்ளை, உங்களுக்கு வேண்டிய சௌகரியம் நான் செஞ்சு தருவேன். நாளைக்கு தான் அலுமினியம் ஃபேக்டரி என் கைக்கு வரப்போகுது. என்ன அலுமினியம் ஃபேக்டரியா? எஸ், ப்ரொப்ரைட்டர் சன் இல்ல, நாளைக்கு தான் கையில கொடுக்குறாங்க. ஓஹோ, ஆமா ஆமா ஆமா. அப்போ மைனர்வா, நம்மள உங்க செக்ரட்டரியா வச்சீங்களேன். ஏன்னா நம்ம செக்ரட்டரியா நீ? ஆமாங்க, நம்ம ஜம்மா கூரே யாரு பின்னாலேயாவது சுத்தணும், உங்க கூட இருந்தா கொஞ்சம் கௌரவமா இருக்கும் பாருங்க. அது சரி, செக்ரட்டரிக்கு தகுந்த பர்சனாலிட்டி உங்ககிட்ட இல்ல, உதவி. சொல்லுங்க, அந்த ஆளு தன்னை பத்தி அதிகமா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஓஹோ தம்பி, இந்த குடுமையை பத்தி பேசுறீங்களா? நாளைக்கு பாருங்க, ஆளையே மாத்தி காமிக்கிறேன். இந்தா இப்படி இந்த கூச்சாவை கேள. இந்த 20 வருஷத்து சர்வீஸ்ல இன்னைக்கு தான் எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சது. மதுரை மண்ணை மிதிச்சதும் அடிச்சது பிரைஸ். நம்ம ஃபேக்டரியில நடந்த விஷயங்கள் எல்லாம் இப்பதான் கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டீங்களா? அது என்ன ஆபீஸ் ரூம் ஒரு லட்சணமா இல்லையே, பஜனை மடம் மாதிரி வச்சிருந்தீங்க, எல்லாத்தையும் ரீமாடல் பண்ண சொல்லிட்டேன். இப்போ இன்னொரு குட் நியூஸ், இந்த வருஷம் இந்த லேபர்களுக்கெல்லாம் போனஸ் அழுவீங்களே, அந்த அடியோட இந்த வருஷம் நிறுத்திட்டேன். 50,000 ரூபாய் இந்த வருஷம் நமக்கு கெயின். பிளைமவுத் காருக்கு ஆர்டர் கொடுத்துட்டேன். அதே உங்க காரில் என்னால் போக முடியாது, டிராவல் பண்ண முடியாது, நான் தள்ளு மாடலை வச்சுக்கிட்டு. செல்வராஜ், என்ன இருந்தாலும் நீ செய்தது ரொம்ப தவறப்பா. நீ எவ்வளவு படிச்சிருந்தாலும் இந்த ஃபேக்டரி விஷயங்களுக்கெல்லாம் நீ புதுசு. இனிமே ஏதாவது செய்யணும்னா
இந்த 2 பேரையும் யோசனை கேட்டுட்டு செய். செல்வ, ரொம்ப அவமானப்படுத்திட்டீங்கன்னு. ஒரு ப்ரொப்ரைட்டர் சன்ன்றதே மறந்துட்டு பேசுறீங்க. லேபர் நினைச்சுக்கிட்டீங்கன்னு. இந்த வேடி கட்டணும் வார்த்தையை என்ன கேட்க சொல்றீங்க? இதுக்கா லட்சக்கணக்கா செலவழிச்சு போய் ஃபாரின்ல படிச்சேன். ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க. சரி, பாத்தியா பாத்தியா அந்த துறை பந்து விளையாடுற லட்சணத்தை எங்கே போயிட்ட பந்து? பந்து அதுக்குள்ள எங்க போச்சுன்னு தெரியலையே. ஆயாமா மகஞ்சிருச்ச, எங்க போய் பூந்துச்சு? ஏண்டி மீனா, இது என்ன அவதாரம்? இது அவதாரம் இல்லடி, இது ஒரு மாதிரியான வியாதி. உன்னத்தாயா ஏன் அப்படி முழிக்கிற? அடா அடா அடா, அந்த கால்ல சலங்க கட்டி காஷ்மீர் கம்பளத்துல ஆட விட்டா ஊரு பயலுக நடேச பிள்ளைய நடக்க விடுவானா? மாட்டாமா. வள்ளி, இந்த மனுஷனுக்கு வியாதியே தான். இங்க வந்த பந்தங்க என்னடி வள்ளி, என்ன என்னடி அர்த்தம்? என்ன அங்க கேக்குற? ஏன்னா அதிக பிரசங்கன்னு அர்த்தம். ஓ அப்படியா? வள்ளி, ஆளை பார்த்தா ஏய் மாதிரி இல்ல? நீ ஏன் சிரிக்கிற? தம்பி பச்சையா வாரி அடிக்கவங்கள. டர்ட்டி கேர்ள், பந்த கொடுக்கறியா இல்லையா? ஏன் வந்ததுல இருந்து ஜல்லிக்கட்டு கால மாதிரி படபடன்னு துடிக்கிற? தம்பி நீ காளையா? ஏண்டி வள்ளி, இவரு சொல்லி கொடுத்தாதான் அவருக்கு புரியுமோ? இதுதாண்டி மேநாட்டு படிப்பு. ஃபீமேல்ஸ் யூனிட் ஓவத்த கிளறாத. நாங்க என்ன கோழியா கிளறத்துக்கு? ஏய் கொண்டா பந்த, கொண்டா இந்தா, கொண்டா கொண்டா பந்தா அடிச்சன்னா. அட நிறுத்தையா, பந்தால் அடிச்சதும் இல்லாம மிரட்ட வேற வரியா? எங்க அடி பாப்பா, எங்க அடி பாப்பா? நமக்கு எதுக்கு நோம்பு? இந்த உன் பந்து தம்பி, ராகு காலத்துல ஆரம்பிக்கும் போதே எனக்கு தெரியும் யமகண்டம் வர்றதுக்குள்ள போயிடலாம். வா தம்பி. குடிசக்கார பசங்களெல்லாம் பங்களா பக்கத்துல குடி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் தொலைச்சு. தம்பி, ஆத்திரம் அறிவை கெடுத்துடும். நீங்க நல்லா இருக்கிறதுக்கு ஏற்கனவே நாங்க எல்லாம் செய்துட்டோம். இப்ப வீட்டை காலி பண்றதுக்கு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறோம். நீங்க நினைக்கலாம் அந்த இடத்துலதான் எனக்கு டென்னிஸ் ஆடுறதுக்கு இடம் இல்ல, குதிரை கட்டுறதுக்கு இடம் இல்ல, காலி பண்ணுங்கன்னு சொன்னா அடிச்சதுயா உங்க இடத்துக்கு யோகம். நீங்க குடியிருந்த இடத்துல தம்பி குதிரை குடியிருக்க போகுது. நல்ல சான்ஸ். உழைக்காம உடலை வளர்க்கிற உனக்கு இதுதான் கடைசி தடவை. இது எங்க சொந்த விவகாரம். இதுல நீ தலையிட்ட உனக்கு நம்ம வாயால பதில் சொல்றதா உத்தேசமே இல்ல. மருத பத்து ஓவரா பேசாத. இதுல கையெழுத்து போடுறியா இல்லையா? மறுத்தா மறுத்தாவா? நடக்கிறது வேற. அதையே பார்த்துருவோமே. ராணி, ராணி ஆக்சிடென்ட் பிள்ளை காகிதத்தை எடுத்து மண்டியில் அடிச்சுட்டான். ஐயோ, ரோஜா பூ விழுந்தா கூட புள்ள தாங்காதுங்களே. Idiot. मांगल्यं तंतु नानेन मम जीवन हेतुना कंठे पत्राणि सुभगे संजीव सरदशतम्. गट्टी मेळम गट्टी मेळम गट्टी मेळम गट्टी मेळम. Stop, father. ஐயா, மந்திரத்தை நிறுத்து. என்ன நிறுத்த சொல்ற? சும்மா இருங்க ஃபாதர், பொண்ணு வரட்டும். பொண்ணா? விலங்க கொஞ்சம் விலங்க, விலங்க கொஞ்சம் விலங்க, கொஞ்சம் விலங்க. வாங்க வாங்க விலங்க.
பாவி, யாரா இந்த பொண்ணு? டேய், மீனாட்சி கைத்துல தாலி கட்டுறா. உன் பேச்சு கேட்டு தானடா பொண்ணு கேட்க போனேன். எழுதுறேன் எழுதுறேன். டேய் செல்வராஜ், மயிறு ஃபாதர் சத்தம் போட்டுக்கிட்டு நடங்க அப்படாரி கழுத்துல தாலி கட்டுறதுக்கு அவனை பொண்ணு பார்க்க சொன்னேன். இந்த கூலிக்கார பெண்ணு என்னை அடிச்சு அவமானப்படுத்தினா, இவ்வளவு அவமானப்படுத்தவே இந்த பிளான் போட்டு இந்த வேலை நடக்குது. தெரியுமா உனக்கு? தம்பி, இது நியாயமா? மீனாட்சி கழுத்து தாலி கட்டுறாங்களா இல்லையான்னு கேளுங்க தெரிஞ்சறியா? யாரும் இங்க சத்தம் போடக்கூடாது. என் இஷ்டம் போல யாருக்கு வேணாலும் நான் தாலியை கட்டுவேன். கல்யாணத்துக்கு வந்து ஒழுங்கா சாப்பாடு திரட்டு வெளியே போடணும். வாராணி இங்கே கட்டுறேன். மாணவர்கள் உட்கார்ந்து வேறுத்திக்கு மாங்கலித்த பறிவுறுத்த மரணமுத்து மாங்கிற கெட்ட பேரும் என் குடும்பத்துக்கு ஏற்பட விட மாட்டேன். கட்டுற தாலிய வெட்டி வேண்டாம். இவனு சொல்றது குத்தமில்ல மருதமுத்து. அது வரைக்கும் மாதிரி ஜர்க வெட்டி அந்த பையனை சொல்லணும். சொல்றதுன்னா பிடிச்சு விட்டா கட்டுற தாலிய கட்டுறான். வாங்கத்தா. தம்பி, நீ மாத்திரம் வந்தியா? இன்னும் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்திருக்கியா? எத்தனை நாளா நினைச்சிருந்தேன் எங்களை கூட்டிட்டு வந்து உதைக்கணும்னு. ஏன் பிள்ளை கத்துற? நாய் பார்த்திருக்கியா? நீ நாய் பார்த்திருக்கேன், கருத்த நாய். ஏதாவது ஒரு நாய் கொலைச்சதுன்னா திருப்பி கொலைக்குது இல்ல? கொலைக்குது. உன்னதான் அடிச்சாங்க, திருப்பி அடிக்கல. உனக்கு மூளை எங்க போயிருந்துச்சு? நாய் கடிச்சா பையன் திருப்பி கடிப்பான் போல இருக்கு. கடிப்பான். இந்த மூளை இருக்கிற அர்த்தம் இல்லாம நீ ஏன் அவர்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கேன்? தாலி அங்க கட்டிட்டு சமாதானத்துக்கு இங்க வந்துட்டு அப்படி இருக்கு. ஆமா, கட்டினேன். என்ன கட்டினேன்? அருவாளை கொஞ்சம் பயமுறுத்தான். எவன் கட்டாம இருப்பான்? தாலியை கட்டி உனக்கு வயிறு நெக்லஸ் வாங்கி சரி சரி. சிஷ்யா, உன் வீட்டு பூஜையில் கலந்து கொண்டதில் யாம் பரமானந்தம் அடைந்தோம். மிக்க மகிழ்ச்சி. யாம் இப்போது கன்னியாகுமரி செல்கிறோம். சந்தோஷம் சுவாமி. அல்லாடப்பா ஐயா, சுவாமியை வழி அனுப்பி விட்டு வா. சரிங்க. மங்களம் உண்டாகும். ராமச்சந்திரமூர்த்தி, என் அப்பன் ஆஞ்சநேயனுக்கு அவன் நினைத்த போதெல்லாம் காட்சி கொடுப்பாயாமே, அந்த தொண்டனுக்கும் தொண்டன் நான். எனக்கு ஒரு முறை காட்சி கொடுக்க கூடாதா? ராம 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 ராம. என்னால் நம்பவே முடியவில்லையே. ராமச்சந்திரமூர்த்தி, சீதா பிராட்டியா, சங்கரா, உமா, ராமு வாங்க. பிரபு, அரியேன் ஆஞ்சநேய பக்தன். சங்கரா, உமா, அங்கே பாருங்கள். எனது ஐயன் ராமச்சந்திரமூர்த்தியும் சீதா பிராட்டியாரும். ராமச்சந்திரமூர்த்தி, என் பிறவி பயனை அடைந்து விட்டேன். சிஷ்யா, நமது இல்லத்திற்கு ராமச்சந்திரமூர்த்தியும் சீதா பிராட்டியாரும் எழுந்தருளி உள்ளார்கள். அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்தாயாடா? குருநாதா, எங்கெங்க எங்கடா தேடுற? உமா, உன் கண்ணுக்கு தெரியுதா? என் கண்ணுக்கும் தெரியல சித்தப்பா. பார்ப்ப மாநிலர்களே, நீங்கள் இன்னும் பக்குவம் அடையவில்லை. உங்களுக்கெல்லாம் ஊனக்கண், எனக்கு ஞானக்கண் நன்றாக தெரிகிறது. உமா, கற்பூர தட்டை எடுத்து வா. ராமச்சந்திரமூர்த்தி, அடியேனை ஆட்கொள்ள வேண்டும். விடுடா, கண்ணே. ராமச்சந்திரமூர்த்தி கண்ணு, உமா. முகூர்த்தத்துக்கு நாள் பாருங்க. இந்தாங்க ஜாதகம். நோட்டு ரொம்ப நல்லா இருக்கு. எங்க நானே ஸ்கூல்ல திருடிக்கிட்டு வந்தேன். நாள் பாருங்க. சீதா, இது பொண்ணோட ஜாதகம். சுந்தரம், இது மாப்பிள்ளையோட ஜாதகம். எப்படிதான் கண்டுபிடிச்சீங்களா? அது எனக்கு தெரியும். நாள் பாருங்க. 2ஆம் இடத்து செவ்வாய் 8ஆம் இடத்து தனியா பாக்குறான். பார்க்க கூடாது. என்னடா
எடுத்துக்க என்ன சாப்பிடு. 3ஆம் இடத்துல வியாழன் மறையக்கூடாது. இருந்தாலும் இது ஒரு அபூர்வமான காரணம். இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போற பையன் பெரிய கோடீஸ்வரனாக போறான். என் பிள்ளைக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா 14ஆம் இடத்துல புதன் இருக்காரு இல்லையோ? 14ஆம் இடமா? மொத்தமே 12 மடம் தானே ஐயா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. 12ஆம் இடத்துல இருக்க வேண்டிய புதன் 2 மடம் தாண்டி இருக்கான். என்ன அர்த்தம்? புதன் அடிக்கடி தண்ணி போடுவான், அதான் தாண்டான்னு அர்த்தம். மாமா தண்ணி போடுறதா என்ன மாமா? நாளைக்கு வா சொல்லி தரேன். போடா, அவர்கிட்ட போய் கத்துக்கோ. தேதி கல்யாண தேதி எப்போ? அவசரப்படாதே, பொறுங்க. ஏம்மா இவர் உங்களுக்கு பிள்ளையா? ஆமா, எனக்கு ஒரே புள்ளதான். ஐயோ பாவம், எப்படி? சரி விடு, நமக்கு என்ன? என்ன எதையும் மறைக்கிறீங்களே, விஷயத்தை சொல்லுங்க. வேண்டாமா, ஒரு கல்யாணத்தை நிறுத்தின பாவம் நேற்று வந்து சேர வேண்டாம். அப்படின்னா என்ன சொல்றீங்க? இந்த ஜாதக பொருத்தம் பார்த்தது யார்? எங்க ஊர் ஐயரு. இந்த காலத்துல சின்னஞ்சிறுசுகள்லாம் பார்க்க ஆரம்பிச்சு கொடுத்து. வேற ஒண்ணும் இல்ல, இந்த கல்யாணம் நடந்தா மாப்பிளைக்கு ஒரு சின்ன இடைஞ்சல். என்ன இடைஞ்சல்? 4 கண்டம் வந்து சேருது. அப்படி என்ன கண்டம்? 1 ரயில் ஆக்சிடென்ட், 2 பிளைன் ஆக்சிடென்ட், 3 பஸ் ஆக்சிடென்ட். இந்த 4வது கண்டம் இருக்கு, அதான் ரொம்ப அசிங்கமான கண்டம். நாய் கடிச்சு 40 ஊசி போடணும். அப்படியே 4 கண்டத்திலையும் தப்பிச்சுட்டா 4 பேரா சேர்ந்து அவனை ஒரே அடியா அடிச்சு கொண்டுடுவான். அதேதான். அடே சும்மா ரெண்டா அபிஷ்டு நீதான். அப்படியே 4 கண்டத்திலையும் தப்பிச்சுட்டா தாய் உயிரோட இருக்க மாட்டான்னு ஜாதகம் சொல்றது. எப்படி? ஐயோ, இந்த சம்பந்தம் நமக்கு வேண்டாம். எதுக்கு வாங்க? அரே இருக்கா பாரு, உட்காருங்க உட்காருங்க. முடியா போய் எங்கேயோ போய் ஆக்சிடென்ட் ஆகிற கூட்டு. ராமபிரானும் சீதா பிராட்டி முதல் சந்திப்புக்கு பிறகு தூக்கம் வராம துடிச்சிருக்காங்க. அந்த ராமபிரான் கண்ணுல எதை பார்த்தாலும், மரத்தை பார்த்தாலும், மட்டைய பார்த்தாலும், ஜன்னலை பார்த்தாலும், கதவை பார்த்தாலும், கதவுல இருக்கிற ஜன்னலை பார்த்தாலும், கதவில் ஏதடா ஜன்னல் இருந்தாலும் பார்த்தாலும் சீதா பிராட்டி மாதிரியே தெரிஞ்சுதாமே. அதுக்கு அர்த்தம் என்னங்க? அதற்கு அர்த்தம் அதுதானடா அது. அது என்ன எதுங்க? அது என்றால் அது. ஓவா, அதுவா? எதுவா? அது அதுதான் பக்தி. இல்லங்க, அதுக்கு பேர் தான் காதல். ஆஞ்சநேயா, அனுமந்தையா, அபச்சாரம் சொல்லாதே. பக்தி. சரி, அதை விடுங்க. மகாபாரதத்துல குந்தி தேவி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால சூரிய பகவான் மேல ஆசைப்பட்டிருக்காங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? பக்தி. பக்தி இல்லங்க, அதுக்கு பேர் தான் காதல். காதல். சரி, அதையும் விடுங்க. தட்சன் மகளான தாட்சாயினி கைலாசத்துல இருக்கிற சிவபெருமான் மேல ஆசைப்பட்டிருக்காங்க. அதுக்கு அர்த்தம் என்னங்க? அதுவும் பக்தி தாண்டா. இல்லங்க, அதுக்கு பேர் தான் காதல். இல்லை பக்தி. இல்லை காதல். இல்லை பக்தி. இல்லை பக்தி. இல்லை காதல். அதேதான். அபச்சாரம். ஏனடா இம்மாதிரி கேள்விகளை எல்லாம் என்னிடம் கேட்கின்றாய் நீ? குருநாதா, நம்ம கடவுள்கள்லாம் 1க்கு 2 கல்யாணம் பண்ணிட்டு குடுத்தனம் நடத்தும் போது உங்களுக்கு மட்டும் 52 வயசாயிருச்சு. இது வரைக்கும் கல்யாணமே செஞ்சுக்காம இருக்கிறீங்களே, உங்களுக்கு மூளை இருக்குதா அப்படின்னு நான் கேட்கலங்க. உங்க புஸ்தகத்தை விற்க போன இடத்துல 4-5 காலேஜ் பசங்க இந்த வார்த்தையை கேட்டானுங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க. இந்த மாணவர்கள் சில சமயத்துல நியாயமான கேள்விகளை கேட்டுறாங்க. என்னடா நியாயம்? அதுல ஒரு ஒத்தனாடிக்கார பையன் ஒரு கேள்வி கேட்டான் பாருங்க. என்ன கேட்டான்? உங்க கடவுள்கள்ல எந்த கடவுளாவது பொம்பளை தயவு இல்லாம இருக்குதா சொல்றாங்கறானே. அடே அறிவிலி, என் சீடனா நீ உடனே சொல்ல வேண்டியதுதானே விநாயகர் என்று. அந்த கதை விடாதடா. யாரடா அப்படின்னு என்ன பார்த்து சொல்றாங்க. கொஞ்சம் இருங்க. என்ன? அவர் மடியிலையும் பொம்பளைங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க பாருடான்னு இந்த படத்தை காட்டுறான். அடே முட்டாளே, எவனோ புடவை கடைக்கார விளம்பரத்துக்காக பொம்பளையை தூக்கி பிள்ளையார் மடி மேல வச்சிருக்கான்டா. அடச்சி, அதை வச்சுட்டு படி. கடத்தருக்கு போய் கண்டதை வாங்கிட்டு வந்து என் கண்ணை கெடுக்கிறான். வேலையை தவிர படிடா. பருகிய நோக்கெனும் பாசத்தால் பிணைந்து ஒருவரை ஒருவர் தம் உள்ளம் ஈட்டதால். ஓஹோ, உள்ளம் ஈர்த்ததா? உள்ளம் ஈட்டதால். உள்ளம் ஈர்த்ததால். உள்ளம் ஈட்டதால். உள்ளம் ஈர்த்ததா? உள்ளம் ஈட்டதால். எதுக்குமா வந்த? எங்க பெரியப்பா எனக்கு வேற மாப்பிள்ளை பாக்குறாரு. அது ராமு கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அதுக்கு இஞ்சா வர்றது. உள்ளம் ஈட்டதால். உள்ளம் ஈர்த்ததால். மாடியில் இருக்கிற ரூம்ல இருக்கிறான். உள்ளம் ஈட்டதால். எடுத்தால் 7 தடவை உள்ள ஈர்த்தது. என்ன அங்க போயிட்ட? யார் பொண்ணு? அந்த காசு தீர்த்தம் கேட்டு வந்திருக்கீங்க. வயசு பொண்ணுக்கெல்லாம் காசு தீர்த்தம் இல்லைன்னு சொல்லி அனுப்பு. போமா கார்பரேஷன் பைப்ல ஒரு குடம் பிடிச்சிட்டு போய் இதுதான் காசு தீர்த்தம்னு சொல்லு. போக மாமூலா சந்திக்கிற இடத்துக்கு அவனை அனுப்பிச்சு வைக்கிறேன். நீ அங்க போய் காத்துக்கிட்டு போ. மறுபடியும் அங்க வேணா பேச்சு. இல்லங்க, மணி 11 ஆயிடுச்சு.
கார்பரேஷன் பைப்ல தண்ணி வராதுன்னு சொல்லுச்சு. 4 மணிக்கு வருமா 4-5 குடம் பிடிச்சுக்கண்ணே. எப்படிங்க? இப்ப அதையெல்லாம் நம்பி டயத்தை சொல்லாத. படி. ராமா ராமா ஏன்டா பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிடுற மாதிரி ராவா ராவாட்ற முள்ளப்படி. ராமா ராமா ஏன்டா பழையபடி கத்துற? இப்ப நான் கத்தலங்க, கதையில ஜடாய் கத்துறேன். மிதுன காட்சியில ஏதுரா ஜடாயு? இந்த மாதிரி படலம் மாறி பயல்களை எல்லாம் என்ன செய்யறது? அனுமான் மாதிரி தாண்டியே படலை விட்டு படலாம். இப்பதாங்க ஞாபகம் வருது, அனுமார் கடல் தாவும் படலம் அடுத்து வருது. அதுக்கு முன்னால ஜடாய் உயிர் நீக்கும் படலம் படிக்கிறேன். நேற்றுக்கு அங்கதானுங்க விட்டான். ராமா ராமா ராமா, உன் சீதா பிராட்டி அசோக் நகரிலே காத்துக் கொண்டிருக்கிறாள். அடே அடே, என்னடா படிக்கின்றாய்? அசோக் நகர் அல்ல, அசோகவனம். ஆமாங்க, அசோகவனத்தில் சீதா பிராட்டி காத்துக் கொண்டிருக்கிறாள். போ போ என்றான் ஜடாய். ராமனோ தயங்கினான். ராமா, ஏனப்பா தயக்கம்? இவரை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாதே, நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். நீ போ போ. யார நீ பாத்துக்கிறேன்ற? யார போன்ற? இல்லங்க, இந்த ஜடாயாகப்பட்டவன் புத்துயிரும் குலவீருமா வந்து ராமர் முன்னாடி கிடந்து துடிக்கிறான். அப்ப ராமபிரான் வருத்தப்படுறார். அதுக்கு ஜடாய் சொல்றான், என்னை பற்றி தங்களுக்கு கவலை வேண்டாம், நான் பார்த்துக் கொள்ளுகிறேன், நீங்கள் போங்கள் போ போ என்றார். அப்பொழுது ராமன் என்ன செய்யறான் தெரியுமா? அறிவு கட்ட மட ராமா, மட சங்கரா, என் ஐயனை மட ராமா என்றாயா? இந்த இடத்துல 2 நயன காணும். அதை விட்டுட்டு மேல போயிடா முண்டா. மகனே, என்னால் முடிந்த உதவி எல்லாம் இவ்வளவுதான். இனிமேல் உன் சமத்து. நிறுத்து. ஏன் சமத்து ஓ சமத்து அடிஞ்சிருக்கு. அட என்னங்க நீங்க? என்னது? என்ன மாதிரி நீ கோவிச்சுக்கிற? வாயை மூடு. ராமர் கேட்கிறாருங்க, கடலை தாண்டி எப்படிடா நான் இலங்கைக்கு போவேன்னு. அதுக்கு ஜடாய் சொல்றாரு, என்னால் முடிந்த உதவி எல்லாம் இவ்வளவுதான் ராமா, இனிமேல் உன் சமத்து, நான் பார்த்துக் கொள்ளுகிறேன், நீ போ நீ போ 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 போ. ஏன்டா சுத்தி சுத்தி படிக்கிற? ராமன் போகணுமே. ராமன் தான் போயிட்டாரு, உட்கார்ந்து படியேண்டா. இப்படியாக அந்த ஜடாயாகப்பட்டவன் சுத்தி சுத்தி கத்தி கத்தி விட்டான். எதை விட்டான்? உயிரை விட்டான். அவன் உயிரை விட்டா, நீ ஏன் புஷத்தை விட்ட? மேல கதையை சொல்லு. இனிமே நான் எதுக்கு சொல்லணும்? கதை இனிமே அங்க நடக்கும், அசோக் நகர்ல. இத பாருங்க, எனக்கு முதல்ல அந்த மாப்பிள்ளைய தான் புத்திசாலித்தனமா விரட்டிட்டீங்க. அதுக்காக எங்க பெரியப்பா சும்மா இருப்பாரா? எனக்கு இப்ப வேற ஒரு மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்காரு. சீதா, எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த சமயக்கார பையன் சமையலும் ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிறான், நம்ம 2 பேர் கல்யாணத்தையும் ஒழுங்கா நடத்தி வைக்க மாட்டேங்கிறான். எங்க சித்தப்பாவுக்கு விடிய விடிய ராமாயணம் படிச்சுக்கிட்டு இருக்கான். இடியட், எதுக்காக நான் படிக்கிறேன்? உன்னை கரையேற்றுறதுக்காக தானே. ஏண்டா, உங்க சித்தப்பா மனசு இவ்வளவு மரக்கட்டையா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. புராணத்துல இருந்து உதாரணம்லாம் எடுத்து சொல்றேன், இன்னும் என்னென்னமோ சொல்றேன், கொஞ்சம் கூட மசிய மாட்டேங்கிறாரு. இப்ப என்னடா பண்றது? இதுக்கு வேற ஒரு வழி இருக்கு. என்னடா? ஆலந்தூர் ஆண்டாள்னு ஒரு நடிகை, அவ எனக்கு தெரிஞ்சவன். அவளை விட்டு உங்க சித்தப்பாவுக்கு காதல் கடிதம் எழுத சொல்றேன். ஐயோ, காதல் கடிதமா? அதனால நமக்கு என்னடா பிரயோஜனம்? டேய், அதுக்கு உங்க சித்தப்பா பதில் காதல் கடிதம் எழுதுவாரு. அந்த லெட்டரை நாம வாங்கி வச்சுக்கிட்டு உங்க சித்தப்பா கிட்ட போய், இந்த வயசுல நீங்க காதல் கடிதம் எழுதுறீங்களே, வயசு பிள்ளைங்க என்ன செய்யும் அப்படின்னு மிரட்டி உங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேன். எனக்கு என்னமோ இதுல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. போடா, அந்த ஆண்டாள் எழுதுற காதல் கடிதத்தை கிழிச்சு போட்டுட்டு எங்க சித்தப்பா சும்மா இருப்பாரு. அடே அடே, அடி மேல அடி அடிச்சா அம்மிய நகரும். இந்த வயசான உங்களுக்கு சபலம் வந்தா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும்டா. பேசாம கூட வா. 6ஆம் நம்பரு அகல வாஸ்படி இருக்கும், தாப்பால் இருக்கும். நாங்க கரெக்ட் இதே ஊர் தான். ஆண்டாளம்மா, அவங்க அம்மா வந்துட்டு போறாங்க. ஆண்டாளு, யாருமே இல்லையா? நாய் நோஞ்சா கூட செஞ்சேன். சரியா பழகுறீங்க. புடவை நான் எல்லாரும் இது சாவித்திரி கட்டலாம். இந்தா, இதையும் மடிச்சு வை. மடிச்சு வைக்கவா? யாரா நீ? உனக்கு இதே வேலையா? ஊடு ஊடா பூந்து தூக்குறதுன்னு பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்கிறியா? போடுகிற எதை போட சொல்ற? உடவைய திருடி வச்சிருக்கியா? போடுகிற சத்தியமா நான் எங்க போட வச்சிருந்தேன்? பாருங்க, பையனுக்கு பதில் தெரியாம எடுத்து வச்சு பாத்துக்கிட்டா பைய இல்லன்னா சொய்யி. ஏப்போ இதாங்கடா இந்த சத்தம். இதுக்குதான் சொன்னேன், நம்ம வீட்டு இத கதவை மூடி வைன்னு. இவன் பாடிக்கு பூந்து புடவை வச்சுக்கிட்டு போக பாக்கலாம். அப்படியா? இந்த ஆளை தூண்ல கட்டி வச்சுட்டு போலீஸுக்கு போன் பண்ணு. என்ன அப்படியெல்லாம் தப்பா நினைக்காதீங்க கோகோ. நான் கொஞ்சம் வசதியானவன், ஒரு வசதியானவன்.
நான் டிராமா கான்ட்ராக்டர். என் பேரு கக்கா அந்தசாமி. ஆண்டாள புக் பண்ண வந்தேன். பண்ணுங்க பண்ணுங்க உட்காருங்க. அப்புக்கு எந்த ஊரு? ஓடுவாஞ்சேரி. எங்களவர் அங்கதான் கேட்ட தள்ளிக்கிட்டு இருந்தாங்க. என்ன கேட்டு? ரயில்வே கேட்டு. என்ன சாப்பிடுறிய? நான் வர்றப்ப குடிச்சிட்டு வந்துட்டேன். ஏமாடுறிய? ஏங்க உங்ககிட்ட பன்னீர் கோயில இருக்குதா? ஐயோ, யாரு வந்தாலும் கோயில தானா இருக்குதா? இவங்க என்னங்க? ஆண்டாளுக்கு என்ன ஓடுங்க? அக்கா மாதிரி. நீங்க அண்ணன் மாதிரி. மாதிரி குடும்பமா? உதாரண குடும்பம். நம்ம ஊர்ல ஹேரோ திருநாளம் ஒன்னா வருதுங்க. அதுல ஹரிச்சந்திரா நாடகம் போட போறான். ஆண்டாள புக் பண்ண வந்திருக்கிறேன். எந்த தேதிங்க? 6க்கும் 8க்கும் நடுவுல ஏதாவது ஒரு தேதி பாருங்களேன். நடுப்புற டைரிப்பா. கோயம்புத்தூர், சேலம், மைசூர், ஊட்டி, கொடைக்கானல் இருக்கா? உங்க அதிர்ஷ்டம் பாருங்க. அந்த 7ஆம் தேதி காலியா இருக்கு. ஏன்னா அன்னைக்கு நான் பீடிக்கார் வரல. அது சரி, உங்க கூத்துக்கு வந்தா நம்ம அப்பா தாக்கு என்ன ரூபாய் தருவிய? நான் என்ன உங்களை மாதிரி காதல அடுக்கு நான் போட்டிருக்கிறேன். நான் ஆண்டாள பார்க்க வேணாவா? அது என்ன ராஜ பாட்டு போடுமா, ஸ்ரீ பாட்டு போடுமா? அதுக்கு என்ன வயசு? நம்ம வயசு கேக்குறது இது வரைக்கும் ஒரு பயம் நம்ம வயசு கேட்டதில்ல. நீயா பாரு நல்ல பாரு என்ன வயசு இருக்கு நீயே சொல்லு. என்ன மெஞ்சி கெஞ்சி போனாக்கா ஒரு 16 இருக்கும். அறைய எடு 14 தான். அப்பாட்டா அப்பாட்டா, அவர் உன்னை புக் பண்ண வந்திருக்கார் நாடகத்துக்கு. ஐயோ அண்ணே வாங்கண்ணே உக்காருங்க அண்ணே. அண்ணே நீங்க கன்னத்துல 2 அடி அடிங்க பொறுத்துக்குவோம். நம்ம வயசு மட்டும் கேட்காதீங்க, நமக்கு கோபம் வரும். நான் தான் நேர்லயே பாத்துட்டேன். வயசு இருக்கு. எங்க நாடகம், எப்ப நாடகம், என்ன நாடகம்? நம்ம கிராமத்துல என்ன ஜதி சொல்லுது? தேர் திருவிழா நடக்க போது. அதுல ஹரிச்சந்திரா நாடகம் போட போறேன். நீதான் சந்திரமதி தங்கச்சி. நீ எவ்வளவு பணம் கேட்க போற? நாம ஊருக்கு ஏத்த மாதிரி வாங்குது. நம்ம இந்த சின்ன ஊருங்க. நீங்க பாத்து கொடுங்க. ஒரு 75. கோன் பா 75. நம்ம புடவைக்கு சோப் வாங்க கூட பத்தாது. ஐயோ அவ்வளவு ஆயிட்டா? அப்போ ரேட்டு எவ்வளவுதான் சொல்ல? நாம 150 ரூபாய் வாங்குது. ஐயோ அவளை கொடுத்து நம்மளால கட்டுப்படியாது. என்ன அப்ப பொம்பளை பிள்ளை கிட்ட இவ்வளவு கோவம்? இடிச்சா அது சின்னஞ்சிருச்சு அப்படிதான் கேக்கும். நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். உங்க 2 பேருக்கு மத்தியமா நான் ஒரு ரேட்டு சொல்லிட்டா 100 ரூபாய். இது நியாயமான ரேட்டு. அது போகட்டும், ஏதாவது அட்வான்ஸ் கொடுங்க. இதோ கோயிட்ட என்ன இப்ப இங்க குடுக்குற? சவுண்ட் பார்ட்டின்னு தெரியறதுக்கு மோளை வச்சுக்கிறது தானே. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் நச்சு இல்லாதவன் சொல்லிட்டான். அதனாலதான் எப்பவும் ஒரு 100 ரூபாய்க்கு சில்லறைய மாட்டு போட்டு கலுக்கோன்னு குலுக்கினே வர்றேன். குலுக்குனாவே சவுண்ட் தான். எந்த குழந்தை 25 வச்சுக்கோ. கோன் பா 50 ரூபாய் கொடுக்கப்படாது. அங்கவா குடுக்குறேன். ஆரிதாரம் பூசுறதுக்கு முன்னாடி நம்ம கைக்கு பணம் வரணும். நீ மூஞ்சில கை வை, நான் சில்லறையில அடிப்பேன். மாயாண்டி அப்பாட்டா அண்ணனுக்கு போன் விட்டா பீடா கொண்டு வா. ஆண்டாளே அவ ஊட்டாவா? ஆண்டாளே உனக்கு நான் சாசன பணம் நான் நாடகத்துக்கு அட்டை இல்ல. அதான் தெரிஞ்ச விஷயமாச்சு. அங்க வந்ததும் கவனிப்பெல்லாம் பெஸ்டலா இருக்கணும். வந்து பாரு ஆண்டாளே, நாடகம் முடிச்சதுக்கு அப்புறம் ராத்திரி 2 மணிக்கு மேல நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு பாரு, ருசியா இருக்கும். பெரிய ஆளு நீங்க. மாயாண்டி என்ன பீடாவும் போன் விட்டா கொண்டு வரோம், வந்து சாப்பிட்டுக்கோ. ஆண்டாளு கிளுகிளுக்குது. ஏங்க நீங்க யாருங்க? நான் ஆண்டாள புக் பண்ண வந்திருக்கிறேன். ஒருவேளை போலீஸ் ஆபீசர் மத்தியில வந்துட்டாரோ? அவன் மீசையை பார்த்தா அப்படித்தான் தெரியுது. இதுக்கு தான் சொன்னேன், நான் இந்த மாதிரி வீட்டுக்கெல்லாம் வரவே மாட்டேன்னு. சும்மா ஏங்க இல்லீங்க புக் பண்ண. நான் ஆண்டாள நாடகத்துல புக் பண்ண வந்திருக்கிறேன். நான் யார் தெரியுமா? நாடக கான்ட்ராக்டர் அந்தசாமி. இவ்வளவுதானே? நான் என்னமோ சினிமா படம் எடுக்க போற ப்ரொடியூசர் நினைச்சேன். ஏன் நாங்க ப்ரொடியூசர் ஆகப்படாதோ? எங்க கையில பைய இல்லையோ? என்னைக்காவது ஒரு நாள் சிவாஜி பத்மினி வச்சு ஒரு கலர் படம் எடுக்க போறீங்க? விடுங்களேன். ஆமா, பத்மினி அமெரிக்காவுக்கு போயிருக்க எப்படி போனா? எனக்கு என்னையா, நானே அங்க போய் படம் எடுக்க போறீங்களா? கூட்டிட்டு வருவேன். சரிங்க. இப்ப நாடகம் தான் நடத்துறீங்க. 7ஆம் தேதி ஆண்டாள் கால் இல்லையே. எங்களுக்கு எந்த தேதி வேண்டாங்க. நாங்க வந்த வேலையே வேற. ஆண்டாள் இருக்குதா? இருக்குதே. உள்ள இருக்கா? விட்டுருங்களேன்.
என்னங்க மாமா அணியாவது எனக்கு ஹாக்ஸும் கிடைக்காது ஹாக்ஸும் கிடையாது. நான் நடந்தும் பழக்கம் இல்ல. என்ன செய்ய சொல்றீங்க? நீங்க ஒண்ணு செய்றீங்களா? என்னங்க? ஆண்டாள் வந்து கேட்டா நான் எங்கன்னு கேட்டா நான் போயிட்டீங்கன்னு சொல்லிடுறேன். பிச்சிராதீங்க. ஒதுசு வாங்கிக்குவேன். நான் வா 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 வாங்க. சங்கரே, இங்க ஒருத்தர் ஜதி சொல்லிட்டு உட்கார்ந்து இருந்தாரு. அவர் எங்க? அவர் அவர்கிட்ட 2 வார்த்தை தான் பேசணும். எனக்கு அப்படியே வருதுப்பா. இதுக்குதான் சொன்னேன், நீ யாரையாவது பார்த்தா அப்படியே மாறிடுவேன்னு. அது சரி, அப்பப்ப ஞாயிற்றுக்கிழமை வந்து நாடக விஷயமா பேசுவேன். இப்ப நாடகம் நடத்துறது இல்லையா? ஐயோ, சொந்த நாடகம் நடத்துறதே விட்டுட்டேன். அட நீ வேற சும்மா நடத்து போய. தங்கச்சி தான் இருக்க. உன் தங்கச்சி நடிச்சு பார்க்க ஏன் காசு தான் கிடைச்சதா? சும்மாரப்பா, நாடகத்தை நடத்தி தெருவுல நின்னுட்டு இருந்தேன். இப்பதான் இவங்க வீட்டுல நிக்கிறேன். அதையும் கெடுத்துறாத. அங்க போய் நிக்கிறது தானா? சமயத்துல உட்காருவேன். நீ டிராமா எல்லாம் போடுவியா? அது ஏன்டா கேக்குற? நம்ம 2 பேரும் சேர்ந்து டிராமா போடலாம்டா. எனக்கு காலேஜ் டிராமால எல்லாம் ஆக்ட் பண்ணி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. வேண்டாடா, எக்கச்சக்கமா செலவாகும். அவ்வளவுதானே? எங்க சித்தப்பாக்கு தெரியாம. உங்க சித்தப்பாவுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், கொன்னுடுவாரு. அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. வந்த வேலையை கவனிடா. நீ என்னப்பா தம்பியோட முகவெட்டுக்கு ஹீரோ வேஷமே போடலாம். குட் மார்னிங் சார். ஐயோ, உனக்கு வெறும் வெட்டு கிடைச்சாலே விட மாட்டாது. நீ முகவெட்டு கிடைச்சா இவனை யாரும் நினைச்சு பேசிட்டு இருக்கிற? அம்பாள் பிரஸ் ஓனர் பிரம்மச்சாரி பரமசிவம் பிள்ளையோட மகன். என்னப்பா இது பிரம்மச்சாரிக்கு போய் மவனாவது? அண்ணன் புள்ள. 10 லட்சம் ரூபாய்க்கு ஒருத்தம் தான் வாரி. அப்படியா? தம்பி உட்காருங்க. ஆண்டாளு 10 லட்சம். வந்திருக்கிறது யார் தெரியுமா? பிரம்மச்சாரி பரமசிவம் பிள்ளையோட புள்ள. 10 லட்சம் ரூபாய்க்கு அதிகாரி. எப்ப பண்றீங்க? அவனை விட்டுரு சங்கோச்ச பேர்வழி. மாயாண்டி 2 பேரும் வந்திருக்காங்க. கவனி. வந்துடுறா. என்னப்பா ஏன் பயப்படுறீங்க? வந்து 2 பேரையும் கவனி சொன்னீங்களே. கோன்பா 2 பேருக்கும் போன்விட்டா பீடா கொண்டு வர சொல்றேன். வாங்கோ உட்காருங்க. ஆண்டாளு, நீ எதை பேசுறதா இருந்தாலும் கொஞ்சம் விவரமா பேசிடு. என்னப்பா? இந்த மாதிரி இடத்துக்குலாம் இவன் வந்தது கிடையாது. சங்கரு, சௌக்கியமா இருக்கிறியா? ரொம்ப நாளாச்சு உன்னை கண்ணுல பாத்து. இப்போதான் வந்திருக்கிறேன். எங்க வந்து டிராமா நடத்த போறியா, டான்ஸ் நடத்த போறியா? இது பாரு, ரெக்கார்டு டான்ஸுக்கு மட்டும் நான் வரமாட்டேன். அங்க எங்க பிடிக்கிறாங்க போலீஸ். மாயாண்டி, குடு குடு பண்ணிட்டா குடு. என்னம்மா கொண்டாடுறதுல குடு குடுன்னா சாப்பிடுங்க. எடுத்துக்கங்க. சங்கரு, அவங்களை பயப்படாம சாப்பிட சொல்லு. விடா சாப்பிடுங்க. ஆண்டாளு, நான் வந்த வேலை என்னன்னா, நீ ஒருத்தருக்கு காதல் கடிதம் எழுதணும். என்னப்பா இது? லெட்டர்ல காதல் அதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்காது. உன்னை உண்மையிலேயே காதல் பண்ண சொல்றேன். காதல் பண்ற மாதிரி ஒரு லெட்டர் தானே எழுத சொல்றேன். அங்க இருந்து பதில் வரும், அதை என்கிட்ட கொடுத்துடணும். அவ்வளவுதான். என்னப்பா இது புதுசா இருக்குது? அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம். ஆண்டாளு, ஃப்ரெண்டுக்கு இந்த உதவி கூட செய்யக்கூடாதா? ஏமா இவ்வளவு பழகின ஆளு கேட்கறாரு, இந்த உதவி கூடமா நாம செய்யக்கூடாது? ஆமா, இதுக்கு எவ்வளவு பணம் கொடுப்பேன்? இதுக்குமா ரேட்டு? பின்னே ரேட் இல்லாம நான் நடிக்க மாட்டேன். உன்னை என்ன டிராமாவில நடிக்க சொல்றேன்? இதுவும் ஒரு நடிப்பு தானே. சரி, ஒரு 50 ரூபா தரேன். கோன்பா 50 நம்ம வீட்டு வெத்தலை பாக்கு கூட பத்தாது. ஏன் உங்க வீட்டுல சமைக்கிறதே இல்லையா? எங்க அக்கா ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் உனக்கு ஏன் அனாவசியமான பேச்சு? 100 ரூபாய் நான் பேசு, இல்லன்னா வந்த வழியை பார்த்துட்டு போ. போ. இந்தாங்க. கொடுத்துறா 100 ரூபா. சரி, இந்த ஆண்டாளு. இதான் நீ எழுத வேண்டிய லெட்டர். இதுல எழுதியிருக்கிற மாதிரியே உன் கைப்படை எழுதி கையெழுத்த போட்டுரு. இந்த விலாசத்துக்கு அனுப்பிச்சிரு. அங்கிருந்து எப்படியும் பதில் வரும். வருமா? வரும். அப்படி வந்தா அதை எங்க கிட்ட கொடுத்துரு. வந்தா கொடுக்குது. அப்ப நான் வரட்டா? போயிட்டு வாங்க. சரி. ஏய் ராமு, எனக்கு லேசா தலையை சுத்துதுடா. எனக்கு சுத்த ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆச்சுடா. இந்தாப்பா, நீங்க போட்டிருக்கிறதே கிமாம் பீடா. பழக்கம் இல்லைன்னா லேசா தலையை சுத்தும். ஏண்டா இன்னத்துக்கு போறது இருந்துட்டு போங்க. அது வரைக்கும் இங்க இருக்கவா? வாண்டாம் தாயி, நாங்க ஒருத்தன் கை தாங்களா பிடிச்சுக்கிட்டு வீடு போய் சேர்ந்துருவோம். போங்க. வாடா. இங்க எங்க போறீங்க? சமையல் கட்டுக்கா? கதவு திறந்திருக்க கூடாது, பூந்துடுவானுங்களே. இது சமையல் கேட்டா எல்லா நிலப்படியும் ஒரே மாதிரி தெரியுது. பீடா பீடா. வாடா வாடா. பாத்து பாத்து. இந்தாங்க கிழிச்சு படை. இது அப்படியே தாங்க படிக்க முடியும். கார்டுங்க. உயர்திரு பிரம்மச்சாரி பரமசிவம் பிள்ளை அவர்களுக்கு ஓவூரில் உங்களுடைய சொற்பொழிவு நடத்த ஏற்பாடு செய்திருக்கிறோம். எந்த தேதிக்கு வருகிறீர்கள் என்பதற்கு உடன் பதில். இப்படிக்கு செயலாளர் தண்டம். வெள்ளிக்கிழமை வர்றதா எழுது. அடுத்ததை அப்படியே படி. அப்படியே படிக்க முடியாதுங்க, கவருங்க. கிழிச்சுத்தான் படிய.
படிக்கிறேங்க. அன்புள்ள பிரம்மச்சாரி பரமசிவம் அவர்களுக்கு உங்களின் காதலி. நான் எழுதி படிக்கலுங்க, வந்த லெட்டர்ல அப்படி எழுதி இருக்குதுங்க. பார்த்து படி. அதாங்க, உங்களின் காதலி ஆண்டாளின் அன்பு இச்சு இச்சு இச்சு. என்னடா இச்சு இச்சு இச்சு? அதுதாங்க முத்தங்கள். அபச்சாரம் அபச்சாரம். ஆஞ்சநேயா, அனுமந்தையா, காசிநாதா. என்னென்ன இது? நம்ம எதிர்த்த விட்டு மில்லுக்காரன் தம்பி. ஆமாங்க, நம்ம வண்டியை இவங்க ஓட்டிட்டு வந்தாரு. வண்டி வண்டி ஓட்ட கூட குத்திட்டு இருக்கியா? நல்லா ஓட்டுவாங்க. பியூட்டிஃபுல் கார். ஹேய், வண்டர்ஃபுல். ஹேய், அப்பா இவ்வளவு நாளா வெயிட் பண்ணி வாங்கினாலும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் காரை வாங்கிருக்காரா? இந்த காரை எடுத்துக்கிட்டு இன்னைக்கே மெட்ராஸுக்கு போகணும். கம் ஆன், மெட்ராஸ். ஆல் இந்தியா டூர். கம் ஆன். எஸ். வாங்க நீங்க. Who is this fellow? லீடரா இருப்பான். கரெக்ட். நம்மள யார் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏய், எங்க அப்பா எங்களுக்காகவே இந்த காரை வாங்கி அனுப்பிச்சிருக்காரு. நகரே. மரியாதையா போறீங்களா இல்லையா? ஃப்ராட் பசங்களா. டேக் இட். Silly fellow. How was it? Very good. வண்டியில ஏற போனேன், கருத்துல வச்சுட்டான். நீங்க இந்த வண்டியில ஏற போனீங்க? நீ தானே சொன்ன வண்டி வந்திருக்குன்னு. நான் சொன்னது அந்த வண்டி இல்ல. எந்த வண்டி? மாட்டு வண்டியா? ஆமா. கார் வரலையா? நம்ம வீட்டுல ஏதுனே காரு. நான்சென்ஸ். மாட்டு வண்டி ஏறதுக்கா இந்த ட்ரெஸ்? இது தெரிஞ்சிருந்தா 4 மலை பேட்டரி கட்டிட்டு வந்திருப்போம். ஏன் அந்த 2 காப்பசங்க அவ்வளவு பணத்தை வச்சுட்டு என்ன செய்ய போறானுங்க? ஏன் ஒரு கார் வாங்கினா என்ன? அப்புறம் அவனுங்க கஞ்ச பசங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க, இது ரயில்வே ஸ்டேஷன். அப்பாவை பத்தி அசிங்கமா பேசினா பாக்குறவங்க என்னவோ மாதிரி நினைப்பாங்க. வாங்க, எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கிறோம். கரெக்ட். Good morning, father. How are you? What is this? Sultry. From the heart. Madras climate much better. Of course. ஏம்பா, இந்த மாதிரி உடுப்புகளை போட்டுக்கிட்டா வேறு மாதிரி உட்கார வசதிப்படாதோ? எப்படி வேணாலும் உட்காரலாம் பெரியப்பா. ஆனா இந்த டிரெஸ் கண்ணா பின்னான்னு கசஞ்சு அசிங்கமா போகுது. டிரெஸ் கசக்கப்படாதப்பா, இந்த மரியாதை கிரியாதுன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் கசங்கினா பின்னாலும் சரிப்படுத்திக்கலாம். டிரெஸ் கசங்கினா சரிப்படுத்த முடியுமா? போட்டோம். ஏன்பா, போன வருஷத்துக்கு இந்த வருஷம் எப்படி? எல்லாம் அடியோட மாறி போச்சு பெரியப்பா. எதுப்பா? ஹோல் மெட்ராஸ் சிட்டி. ஓ, மாறினது மெட்ராஸோ? சரி, எப்படி மாறி போச்சு பெரியப்பா? மெட்ராஸ்ல கிண்டிக்கு சைதாப்பேட்டுக்கு இடையில ஒரு பெரிய பாலம் கட்டிருக்கான் பாருங்க. ஏக காலத்துல ஒரு 15 பஸ்ஸும் 15 லாரியும் அப்படி ஒன்னா போயிட்டு ஒன்னா வந்துடும். அதே பிரிட்ஜ்ல சைக்கிள் போறதுக்கு வரத்துக்கு செப்பரேட் செப்பரேட் ரூட். அதே பாலத்துல ஜனங்க நடக்கிறதுக்கு அந்த ரூட் அட்டாச். அவ்வளவு பெரிய பாலமா? ஏசியாவிலேயே பிக்கஸ்ட் பிரிட்ஜ். ஹவ் வாட் எ பிரிட்ஜ். டிரான்ஸ்லேட். என்ன பாலம்? அந்த பாலத்துல அப்புறம் என்ன விசேஷம் பெரியப்பா? அந்த பாலத்துக்கு மத்தியில நின்னு பார்த்தா கிண்டி ரேஸ் கோர்ஸ் வியூ அப்படி பியூட்டிஃபுல்லா தெரியும். அப்படின்னா ரேஸ் கோர்ஸ்னா தெரியாதாப்பா? தெரியாதப்பா. தட் மீன்ஸ் குதிரை பந்தய மைதானம். ஓ, குதிரை பந்தய மைதானமோ தேவைதானே. ஏன்பா, அந்த மைதானத்துக்குள்ள எல்லாரையும் விடுவாங்களோ? அவன் என்னப்பா உள்ள விடுறது? தென்றதுக்கு தூக்கி இருந்தா எவன் வேணாலும் விடுற போலாம். ஆனா எல்லா ரேட்டையும் பாக்குறதுல அர்த்தமே இல்லை. கவர்னர்ஸ் கப் 2000 கின்னிஸ், இந்த 2 ரேட்டையும் பார்க்காதவன் மனுஷனே இல்லை. பாப்போம் பாப்போம். ஆமா ஏன்பா, இந்த சினிமா ஆடுதுங்கிறாங்க, அந்த ஆட்டம் பட்டத்துல அதிகமோ? நீங்க சுத்த யூஸ்லெஸ் பெரியப்பா. பெரியப்பா, பெஸ்ட் இங்கிலீஷ் பிக்சர்லாம்
மெட்ராஸ்ல தான் ஃபர்ஸ்ட்ல ரிலீஸ் பண்றான். இன்னொரு சமாச்சாரம், அமெரிக்கன் ஹாலிவுட்ல இருந்து சினிரமா டெக்னிக்கலர் சினிமாஸ்கோப் அத்தனையும் மிக்ஸ் பண்ணி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கான் பாருங்க பெரியப்பா. என்னடா அதுல ஒரு பொண்ணு வர்றா பெரியப்பா. அவனுடைய பாடியும் அந்த ஷேப்பும் எப்படி இருக்கு தெரியுமா? இன்னைக்கு பூரா அவளை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பெரியப்பா. மாட்டிய கிரேஸ், என்ன கிரேஸ், என்ன கிரேஸ், என்ன கிரேஸ் பெரியப்பா, என்ன கிரேஸ். ஆமா அப்படின்னா கிரேஸ்னா அதுக்கு தமிழ்ல வார்த்தையே கிடையாது பெரியப்பா. அந்த கிரேஸை நேர்ல பார்த்தாதான் அப்படி அப்படியோ பெரியப்பா. உடம்புல ஸ்கின் கலர்ல ஒரு ட்ரெஸ் பண்ணி போட்டுருக்கான் பாருங்க. என்ன பெரியப்பா முடிக்கிறீங்க? நான் சொல்றது புரியலையாப்பா? நம்ம உடம்புல தோல் இருக்குல்ல, இருக்கு. அந்த தோல் நிறத்திலேயே அந்த பொண்ணுக்கு ஒரு துணி தச்சு போட்டிருக்கான். அதான் தோல் இருக்கப்பா, மறுபடியும் அதே நேரத்துல துணி இருக்கு. கரெக்ட் பெரியப்பா, தட் இஸ் சஸ்பென்ஸ். இங்க வந்து என்னமோ தமிழ் படத்துல கதை வேணும் பாட்டு வேணும்னு கலந்து அடிச்சுக்கிறாங்களே, அந்த படத்துல அந்த பொண்ணு உடம்புல துணி இருக்கா இல்லையாங்கிற ஒரே ஒரு சஸ்பென்ஸ வச்சுக்கிட்டு அப் டு இன்டர்வல் டெம்போ குறையாம பிக்சரை தள்ளிட்டு போயிருக்கான் பாருங்க. அவன் டைரக்டரா, இங்க இருக்கிற பையனுக்கு டைரக்டரா பெரியப்பா. என்னமோப்பா, இதெல்லாம் நான் என்னத்த கண்டேன் பெரியப்பா. நான் சொன்னேன் அந்த பொண்ணு நடந்து வர்ற மாதிரியே நம்ம சாணி பையன் அப்படியே கிரேஸா நடப்பான். சாணி பையல? ஆமா பெரியப்பா, ராமநாதன்ல அந்த பெயரை பியூட்டிஃபுல்லா குறுக்கி ஷார்ட்டா சாணின்னு கூப்பிடுறோம். சாணி நல்லா இருக்கு, லட்சணமா இருக்கு. அப்பா சாணி, அதை கொஞ்சம் நடந்து காட்டப்பா. அவ பேர் என்ன தெரியுமா பெரியப்பா? என்னடா இது? திஸ் இஸ் கிரேட். இந்த கன்றாவி தானே அது? நல்லா இருக்குதா பெரியப்பா? ரொம்ப நல்லா இருக்கு சாணி. தேங்க் யூ. இதெல்லாம் வேண்டியதுதான். விஷயம் ஒழுங்கா இருந்தா சரி. ஏன்பா இந்த வருஷம் உங்க படிப்பெல்லாம் எப்படி? கண்டிப்பா பெரியப்பா, இந்த வருஷம் பரீட்சை கேள்விகளுக்கெல்லாம் கரெக்டா பதில் எழுதிருக்கோம் தெரியுமா? அப்படியா? சரி, நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்றீங்களா? சின்ன கேள்வி என்ன? என்ன கேள்வினாலும் கேளுங்க, கண்டிப்பா பதில் சொல்றோம். 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால் சொல்லுங்க பாப்போம். என்னப்பா மனோரா, இந்த கம்ப நல்ல சீக்கிரமா கொண்டாங்க. அதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? எப்படி எப்படி 8 கால் பூச்சிக்கு 2 கால் தான். எப்படி 4 கால் 1, 8 கால் 2. கண்டுபிடிச்சிட்டேன் பெரியப்பா, கண்டுபிடிச்சிட்டேன். என்ன 8 கால் பூச்சிக்கு 2 கால் தான். வராங்க எந்த கணக்குல சொல்ற? 4 கால் 1, என் கால் 2. உன் கால் 2 தான்டா. நான் கேட்டது 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்? மனோரா நீ சொல்ற 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்? கேள்வியிலேயே பதில் இருக்குங்களே, விளக்கமா சொல்லு. 8 கால் பூச்சிக்கு 8 கால் தாங்க, அவ்வளவுதான். இவன் நான் முதல்ல நினைச்சேன். நினைச்சா போறாதா, நினைச்சது வெளியே சொல்றதுக்கு துணிச்சலும் வேணும். அந்த துணிச்சல் இல்லைன்னா தெரிஞ்சவனு ஒண்ணுதான், தெரியாதவனு ஒண்ணுதான். அம்மா அவன் ஏன் நிக்கிற? இழுத்துட்டு போய் சோத்த கீத்த போ. போங்களா, அதையாவது சுத்தமா செய்யுங்க. போங்களா. வாங்கலேட்டா போடுறேன். அடிக்கிறமா அப்பா. ஏன்பா நாங்க ட்ரெயின்ல வரும்போது வழி நடுக்க ஹெவியா டிஃபன் சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். இப்ப எங்களுக்கு பசி இல்லப்பா. இந்த ட்ரெஸ்ஸோட அப்படியே இந்த ஊரை ஒரு ரவுண்ட் சுத்தி பார்த்துட்டு வந்துடுறோம்மா. போயிட்டு வாங்களேன். குப்புறானே வந்ததும் வராதுமா ஊரை சுத்தணுங்கிறாங்க, நீங்களும் போயிட்டு வாங்கடான்னு சொல்றீங்களே, என்ன என்னதெல்லாம்? ஏண்டி இப்படி அநியாயமா பேசுற? ஒரு வருஷம் கழிச்சு பிள்ளைகளாம் திரும்பி வந்திருக்கு, சொந்த ஊரை பாக்கணுங்கிற ஆசையில கேக்குறது. நீங்க போயிட்டு வாங்கடா பண்ணுவா. அவ கிடக்குறா ஜம்பரிடி. நேரமாகல என்னடி இது? பசங்கள்லாம் ஒரு வருஷம் கழிச்சு வந்திருக்கிறானுங்க, இன்னைக்காவது அவங்களோட உட்கார்ந்து ஆனந்தமா சாப்பிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறேன்.
உங்க பிள்ளைங்களும் வருவாங்க, நீங்களும் வெடிஞ்சு பெரியவங்க திண்ணையில படி தூங்குறாங்கல்ல, அத பாத்தீங்கல்ல? பாவீங்களா, அத பாத்துக்கிட்டுமா அந்த 3 பெட்டியை சேர்ந்தப்ப நான் கத்த விட்டு வரீங்க? மொத்த நல்ல சொந்த பிள்ளைகள் எடுத்து விட்டாங்க, அப்புறம் சும்மா கூட்டு வைக்கிட்டு. ஆமா, நீட்டாங்க சொம்ப. மத்தியானம் போன பயலுங்க வந்திருக்கானுங்க ராத்திரி 10 மணிக்கு மேல. எங்கடா போயிருந்தீங்க? போனா போயிட்டாங்க, வந்துட்டாங்களே. சும்மா எங்க பண்ணி கேட்டு போய் சாத்து போடு பரவாயில்ல. கேட்டா அம்மா கோச்சுக்கிறது தகுந்தபடி நடந்துக்கிறீங்க. எங்கடா போயிருந்தீங்க? ஒரு ரவுண்டு தானே அடிக்கிறீங்க. பெரிய கேடிநாள் கார் வாங்கி கொடுத்துட்டீங்க. 5 நிமிஷத்துல இந்த ஊரை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றது. ஊராப்பா இது? எங்க பார்த்தாலும் சேரு சதவீத மக்களுக்கு காரை வச்சு எடுக்க முடியல. வெரி வெரி டாஸ்டி பிளேஸ். We don't like this village. ஏப்பா ஊரை கவனிக்கிறதுக்கு இங்க யாருமே கிடையாது. எவன்டா கவனிக்க போறான்? அவன் வீட்டை கவனிச்சுக்கிறதுக்கு பொழுது இல்லாம அவன் சதியில நிக்கிறான். என் கண்ணுகளா, நீங்களாம் படிச்சு கலெக்டராகவும் இன்ஜினியராகவும் வந்துதாண்டா இந்த ஊரை திருத்தி நல்லது பண்ணணும். இதுகளா என் பிள்ளைங்க கலெக்டர் வரமாட்டானோ? நான் பெத்த வெள்ளியா இதுங்க எப்படி எப்படியோ வரணும்னு கனவு கண்டுட்டு இருக்கேனே, அதுக்குண்டான அம்சம் அங்க கொஞ்சம் கூட இல்லையேன்னு தான் கவலைப்படுறேனே தவிர. எப்படி அம்சம்? என் பிள்ளைகள் கலெக்டரா வர்றாங்களா பாருடி. வரணும் வர்றாங்கடி. கலெக்டரா தானே வரணும்? ஆமாடா. ஒரு கார் வாங்கி கொடுத்து பாரு, அதை எடுத்துக்கிட்டு போய் மெட்ராஸ்ல படிச்சு முடிச்சு வரும்போது கவர்னராவே வர்றோம். ஏல அப்படின்னா உங்க பெரியப்பா சென்னையில தனியா படுத்திருக்கிறாரு, அவர்கிட்ட போய் கார் கேளுங்கடா. என்னடா ஆமா, எங்க வந்து வீடு அடிச்சுட்டு ஓடுறீங்க? எங்களுக்கு ஒரு கார் வாங்கி கொடுங்க பெரியப்பா. காரா? இந்த வருஷம் உங்க படிப்பு என்ன ஆகுதுன்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் வாங்கி தரப்போம். முதல்ல பாஸ் பண்ணுங்கடா, அப்புறம் பாப்போம். போங்க போங்க. நீ எங்கடா திடீர்னு வந்துட்டு போற? நீயும் கார் தானா? நான் இல்லையா, இந்த பையனே ஏதோ கார் பேசிட்டு இருந்தாங்க. நான் நம்ம பூங்குடி கிராமத்து கார்வார சம்பந்தமா பார்த்து பேசிட்டு போலான்னு. ஏன் என்ன அவனுக்கு போ? கார்வார் செத்துட்டால, ஆமா, அதுக்கு பதிலா அவன் தம்பி தான் நான் கார்வார் பாப்பேன்னா. அடே அப்படியெல்லாம் பேசாத, உனக்கு அனுபவம் பத்தாது அப்படின்னு. உங்ககிட்ட என்ன நான் பேசுறது, பெரியா கிட்ட பேசுறேன்னு மேல கீழே பேசிட்டான். சலாமருந்து பெரியய்யா. யாரு ராவுத்தரையாவா? வாங்க வாங்க உட்காருங்க. இருக்கட்டுங்க, இருக்கட்டும். ஏது எந்த நேரத்துல? இந்த வருஷம் தென்னந்தோப்பு குத்தகையை இதுவரைக்கும் பெரியவங்க யாருக்கும் விடலன்னு இப்பதான் கேள்விப்பட்ட, உடனே விழுந்தடிச்சு ஓடியாங்க. இன்னுமா போல நீங்க போடா. அப்பா அப்ப தேங்காய் சமாச்சாரம். ஐயோ கடவுளே, நான் என்னத்த பண்ணுவேன்? இந்த ராத்திரியில கூட அவரை தூங்க விடாம இப்படி இம்சை பண்றாங்களே. இதுகளுக்கெல்லாம் வேற நேரமா கிடைக்கல. நீங்க ஒண்ணும் யோசனை பண்ணாதீங்க. உங்க கையில ஒரு பங்கு கொடுத்தா அது 2 பங்கு லாபமா திருப்பி வருங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. ஆமா. என்ன 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 இதெல்லாம்? இந்த ராத்திரியில இங்க இவ்வளவு பெரிய கூட்டம் எதுக்கு? ராவுத்தரையா, தேங்காய் வியாபாரம் பேச உங்களுக்கு இந்த நடுராத்திரி தானே கிடைச்சது? அம்மாவுக்கு தெரியாதுங்களா? பெரியாவ பகல்ல பார்த்து பேச முடியுங்களா? அவர்தான் சும்மா வண்டு மாதிரி கிருன்னு ஊரெல்லாம் சுத்திக்கிட்டுல வர்றாரு. இனிமே பயரி சுத்த மாட்டாரு, சுத்தம் விட மாட்டோம். போங்க, போய் காலையில வாங்க. சரிங்க. அப்ப காலையில எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு வாங்கலையா? என்னது? எதுக்காக 6 மணி? 10 மணிக்கு மேல வரலாமே. செய்யுங்களையா. எத்தனை மணிக்கு வந்தா என்ன? எனக்கு வேண்டியதும் தேங்காய். என்ன உங்களுக்கும் உங்க மக்களுக்கும் இன்னும் பசி எடுக்கலையா? பசி எடுத்துக்கிட்டு முக்கியமான விஷயம் கேட்டு போறோம். அது சரி, நமக்கு தான் சாதாரண விஷயமே கிடையாது, எல்லாம் முக்கியமான விஷயம் தானே. போங்க, தட்டு எடுத்து வச்சிருக்கேன், போங்க போங்க. என்ன அதான் பரிவாரங்கள்லாம் போயிட்டா போல இருக்கு, படுத்து தூங்கலாமே. இல்ல, ஒரு சின்ன யோசனை ஒண்ணு. இப்படி யோசனைக்கே இடம் கொடுத்துக்கிட்டு இருந்தா தூக்கம் எங்க இருந்து வரும்? பேசாம தூங்கு. வேற என்ன யோசனை? யாராவது வருவாங்களேன்பா. யாராவது வந்தா பதில் சொல்ல இங்க ஆளா இல்ல. நிம்மதியா தூங்க, இனி ஒருத்தனும் வர மாட்டாங்க.